सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. சோமரசத்துல சேஷத்தை பக்ஷணம் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு 3 நிமித்தங்கள் சொல்லப்பட்டது. ஒண்ணு, கோபம் அபிஷேகம் இது ரெண்டும் பண்ணினவனாக அவன் இருந்தால் அவனுக்கு அதுல சாதனம் உண்டு, பக்ஷணம் உண்டு. பௌஷட்டு வஷட்காரம், அதாவது யாஜ்யா மந்திரத்தை சொல்றவனாக இருந்தால் யாஜ்யனே பௌஷட்டுன்னு முடியும், பௌஷட்டுன்னு முடிஞ்சா அது யாஜ்யன்னு. அதை பண்றவனுக்கும் அதுல பக்ஷணம் உண்டு, சோமரசத்தில் பக்ஷணம் உண்டு. மூணாவது, அந்த சமசத்துக்கு பேர் வச்சிருப்பான், இந்த கோத்திருச்சமகா கோத்திருச்சமகா அப்படின்னு. அந்த யாருடைய பேர்ல அந்த சமசம் இருக்கும் அவனுக்கு அதுல பக்ஷணம் உண்டு. மூணு காரணம். அவன் பண்ணியிருக்கவே வேண்டாம், ஆனா அவனுக்கு பேர் இருக்கிறதுனால பக்ஷணம் உண்டு. 3 சொல்லி இது இந்த 3ஐயும் மனசுல வச்சுட்டு வேண்டியது. இதுக்கு மேல நாம ஒரு விசாரம் பண்ணணும். என்ன விசாரம்னு சொன்னா, ஒரே பாத்திரத்துல இருக்கக்கூடிய சோமரசத்துல இந்த பல பேருக்கு இந்த நிமித்தம் இருக்கிறதுனால பக்ஷணம் வரும் போல தெரியும். இப்ப ஹோத்ரி சமசகா ஒரு சமசத்தை எடுத்துட்டோம்னா இதுல ஹோதாவின் பேர்ல இருக்கிறதுனால ஹோதா இந்த சமசத்துல பக்ஷணம் பண்ணணுங்கிறது சமாட்சய வச்சுட்டு பார்த்தா, அந்த பேரை வச்சுட்டு பார்த்தா தெரியுது. ஆனா இதுக்கும் ஒருத்தன் பகிஷ்காரம் பண்றவனா தானே இருந்தானே. இதுல உள்ள சோமரசத்தை ஹோமம் பண்ணி சேஷத்துக்கு தானே பக்ஷணம். அப்ப ஹோமம் பண்றதுக்கு அந்த யாஜ்யானம் சொல்லி பகிஷ்காரம் பண்றவன் ஹோதாவுக்கே இருக்கான். ஹோதாவோன்னு ஒருத்தனம் அவனுடைய கட்சியில கணத்துல இருக்கிறவா யாராவது இருக்கலாம். அதாவது வஷட்கர்த்தாவும் இங்க உண்டு. அதே சமயத்துல ஹோமம் அபிஷேகம் ரெண்டும் பண்றதுக்கு அபிஷேகம் பண்ணினாத்தானே சோக ரசனை ஏற்படும் இல்லையா? அதனால ஒரே பாத்திரத்துல பல நிமித்தங்கள்னால பல நிமித்தங்களை கொண்டு பல பேருக்கு பக்ஷணம் வந்தால் இல்ல முதல்ல வருமா வராதான்னு விசாரிக்கிறேன். வந்தால் ஏதாவது ஒருத்தனுக்கு பக்ஷணம் மற்றவாழா விட்டுடணும் அப்படியா, இல்ல எல்லாருமே அதுல பங்கு போட்டு பக்ஷணம் பண்ணணுமா? இது இல்லையா? பாத்திரம் ஒண்ணு, சோமரச சேஷம் அது, இதுல பக்ஷணம் பண்ணணும். இதை பக்ஷணம் பண்றதுக்கு 3 பேருக்கு 3 விதமான நிமித்தம் இருக்கு. அப்படியானால் அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் பக்ஷிச்சா போதுமா? விகல்பம். இல்ல எல்லாருமே சேர்ந்து பக்ஷிக்கணுமா? இதே இதே விசாரம். இல்ல ஒரே பாத்திரம், நான் தனித்தனி பாத்திரத்துல பிரச்சனை இல்லை. இந்த பாத்திரத்துக்கு பேரை கொண்டு ஒருத்தருக்கு பக்ஷணம் பண்ணணும்னு வருது, வஷட்கார மாநிலத்தை கொண்டு இன்னொருத்தன் பக்ஷணம் பண்ணணும் தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும் போது 2 பேரும் அதுல பக்ஷணம் பண்ணணுமா, இல்ல யாராவது ஒருத்தர் பண்ணினா போதுமா? இது ஒரு விசாரம். இன்னொரு விசாரம் என்னன்னா, இதுலயே நடுப்புற அதை பண்றார். இந்த சமாட்சா பக்ஷம் வஷட்கார பக்ஷம் இந்த ரெண்டுல எதை ரெண்டுக்கும் விஷயத்தை பிரிச்சு கொடுத்து அந்த பக்ஷம் இங்க வரவே வராது, இந்த பக்ஷம் தான் அப்படின்னு சொல்லிடலாமா? இல்ல 2ல 1 யாராவது ஒரு பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கணுமா? இல்ல சேர்க்கணுமா? 2 பேரும் பண்ணணுமா? அதாவது 2 பேருமே பண்ணணுங்கிறது சித்தாந்தம். 2ல யாராவது ஒருத்தர் பண்ணினா போகுங்கிறது ஒரு பக்ஷம். இவனாவது பண்ணலாம், அவனாவது பண்ணலாம். இல்ல யாருடைய பேர்ல இருக்கோ அவன் தான் பண்ணணும், இன்னொருத்தம் அந்த வஷட்காரத்துக்கான பட்சம் இங்க வராது ஒரு பொருள். ஆக 2 பூர்வபக்ஷம் ஒரு சித்தாந்தம் இந்த அதிகரணத்தில் இல்லையா? இங்க சமுச்சயம் எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே வர வேண்டியதான தீர்மானம் ஆயிடுச்சுன்னா யாரு முன்னாடி பண்ணணுங்கிறதுக்கு அடுத்த அதிகரணம் வரும். அதுக்கு ஒரு அதிகரணம் கேட்காத விதமா அதுதான் அதுக்கு வாங்கிட்டு பண்ணணுமா? இந்த மாதிரி நான் சாப்பிட்றேன் உபசூசகா உபஸ்தோன மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரம் மூலமா எனக்கு அனுமதி கொடு சாப்பிட்றேன்னு கேட்டு பிரத்யக்ஷோபதேசா சமசானாம் அது வரைக்கும் ஒரு வாக்கியம். அவ்யக்தா சேஷே, இது 2வது வாக்கியம் நம்ம சூத்திரத்துல.
இது வெறும் ஒரே ஒரு பதத்தை வச்சுன்னு ஒரு தீர்மானம் பண்றார். அதாவது ஹோதுஷ்டமசா ரைட்டு ஹோதுஷ்டமசா பிரம்மணா புரோத்காதுனா. இப்ப பிரம்ம சமசம் இருக்கு, ஹோத்திரி சமசம் இருக்கு. அது பிரம்மாவுடைய பேர்ல இந்த சமசம் இருக்கு. அதனால பிரம்மாவுக்கு அதுல பக்ஷம் உண்டுன்னு இந்த பேரை கொண்டு தெரியுது. ஆனா அதுக்கும் வஷட்காரம் பண்ணிதான் ஹோமம் பண்ணிருக்குங்கிறதுனால வஷட்கரத்தாகவும் அதுல பக்ஷணம் பண்ணணும்னு தெரியுது. இப்ப இந்த ரெண்டு பேரும் இல்ல யாராவது ஒருத்தர் பண்ணணும்னு சொன்னா யாரு பண்ணலாம்னு கேட்டா இவர் என்ன சொல்றார், பிரத்யக்ஷோபதேசா பிரம்மாங்கிற பேரை குறிப்பிட்டு பிரம்மசமசகான்னு இங்க சொல்லிருக்கு. ஏன் ஹோத்திரிகளுக்கு ஹோதான்னு அந்த ரித்துக்களுடைய பேரை விசேஷமாக குறிப்பிட்டு சமசத்தை சொல்லியிருக்கு. அதனால பிரத்யக்ஷோபதிஷ்டமானது ஹோதாவுக்கு பட்சம். இந்த சமாட்சியால பிரத்யக்ஷமான விசேஷமாக ஹோதாவுக்கு இந்த சமசத்துல பட்சம், பிரம்மாவுக்கு இந்த சமசத்துல பட்சம் அப்படிங்கிறது விசேஷமாக சொல்றது. வஷத்கரத்து பிரதம பட்சங்கிற அந்த வாக்கியம் இருக்கே அது ஒரு பொதுவானது. வஷத்காரம் பண்ணினாலும் அதுக்கு பட்சம் உண்டு அப்படிங்கிறது தான். அப்ப அந்த பட்சணம் எந்த பட்சத்துல வேணாலும் வச்சுக்கலாம். இந்த சமசத்துல தாங்கிறது இல்லையே, அவன் எதுக்கெல்லாம் வஷத்காரம் பண்றானோ எல்லா இடத்துலையும் அந்த பட்சணம் அவனுக்கு உண்டு. ஆக அந்த சாஸ்திரம் பொதுவாக தெரிவிக்கக்கூடிய சாஸ்திரம், சாமானிய சாஸ்திரமாக இருக்கு. அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்னா விசேஷ சாஸ்திரத்துடைய விஷயத்தை விட்டுக்கு அதுக்கு தனியான விஷயம் கிடைக்குது. அதாவது விசேஷ சாஸ்திரம்னா சமாச்சாரம். இந்த ஒரு சமசத்துக்கு தானே ஹோத்ரி சமசகான பேரு இல்லையா? அப்போ ஹோதா இந்த சமசத்துல பக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறது சமாட்சேஷ நமக்கு தெரிவிக்கிறது, அந்த சமஜை தெரிவிக்கிறது. இந்த சமசத்துல வஷத்கர்த்தா பக்ஷணம் பண்ணலேன்னு சொன்னால் ஹோதா வஷத்கர்த்தா ஒண்ணு இங்க பிரம்மச்சமசா இருக்குங்க, பிரம்மச்சமசம் இருக்குங்க. இந்த உதாரணத்துல கொஞ்சம் சிக்கலா இருக்கு. ஏன்னா வஷத்காரம் பண்ணினவனும் அதே ஹோதா, இந்த ஹோதாவுடைய பேர்லயே சமசா இருக்குன்னு சொன்னா ரெண்டு பேரும் சண்டை வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. பிரம்மச்சமசம் இருக்கு. பிரம்மச்சமசம்னு இருக்குன்னா இந்த சமசத்துல பிரம்மாவுடைய பேர்ல அவன் தான் பக்ஷணம் பண்ணாலும் பேரை சொல்லுவோம். அந்த சமசத்தினுடைய பேரை இது தெரிவிக்கிறது. வஷத்கர்த்தா பக்ஷணம் பண்ணுங்கிறது வஷத்கர்த்தாங்கிற வாக்கியம் தெரிவிக்கிறது. என்ன பண்ணலாம் இவர் என்ன சொல்ற, அந்த வஷத்கர்த்தா பக்ஷணாங்கிறத மொத்த இடத்துல வச்சுக்கோ. இந்த பிரம்மச்சமசங்கிற பேர் இல்லாத சமசங்களோ கிரகங்கள்லாம் இருக்கு, கிரகபாத்திரத்துல உள்ள பகுதி விசேஷத்தையும் பட்சிக்கணுமோ இல்லையோ அந்த வஷத்கர்த்தா வச்சுக்கோ. இந்த ஏன்னா இந்த விசேஷ சாஸ்திரம் இருக்கு, இந்த சமாட்சேக்கு இந்த ஒரு சமசத்தை விட்டால் வேற சமசத்துல இருக்கு சாஸ்திரத்தின் விஷயம். இந்த இடத்துல இந்த சமாட்ச அடிபட்டு போச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வேற கதியே இல்லை, வேற இடமே கிடையாது. ஆனால் இந்த ஒரு சமசத்துல அந்த வழக்கத்து பட்சத்தை நாம பாதித்தோமானால் அதுக்காக அந்த சாஸ்திரம் கெட்டு போகாது. அதுக்கு நிறைய இருக்கு. இந்த சமசத்தை தவிர 10 கிரக பாத்திரங்கள் எல்லாம் அந்த வழக்கத்தாவுக்கு பட்சம் கிடைக்கும். இந்த சாஸ்திரத்துக்கு அவகாசம் நிறைய இருக்கு. ஆகையால பிரத்யக்ஷோபதேசா சமாட்சையால சொல்லக்கூடிய பக்ஷணம் பிரத்யக்ஷமாக விதிக்கப்பட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணணும், இந்த சமசானாம் பக்ஷா அந்த யாருடைய பேர்ல சமசம் இருக்கோ அவன் மாத்திரம் அதுல புஷிக்க வேண்டியது ஒரு பட்சம். அவ்வியக்தா சேஷி அவ்வியக்தமாக இந்த சமசம்னு குறிப்பிட்டு இந்த ரித்துக்கு இந்த சமசம்னு குறிப்பிட்டு விசேஷமாக சொல்லப்படாத பக்ஷணங்கள் இருக்கு. ஹோமம் அர்ஜம் பண்ணினதுக்கு பட்சம் அப்படின்லாம் இருக்கு. இதெல்லாம் மற்ற இதுல வச்சிருந்தோம். கிரகத்தை விட்டுட்டு சேஷே வாசி உள்ள பக்ஷங்கள் இருக்கு, அதுல வைத்துக் கொள்ள வேண்டியது அப்படின்னு முதல் ஒரு வருஷம் சொல்றோம். இதுக்கு சித்தாந்தம் தியாத்வா காரணபாவாத் அனிர்தேச சமசானாம் கர்த்து தத்துவஜனத்வா. இதுல விகல்பங்கிற ஒரு பட்சத்தை சூத்திரக்காரர் நேரடியாக சொல்லல, ஆனா வார்த்தைக்காரர் அதையும் கேட்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க சொன்ன காரணம் அங்கே இருக்கு. தியாத்வா காரணபாவா இந்த பிரம்மச்சமசம் உதாரணத்துக்கு எடுத்துட்டோம். இந்த பிரம்மச்சமசத்துல ஹோதாவுக்கு பட்சணம் கிடையாது, அவனுக்கு மற்ற கிரகங்கள்ல தான் பட்சணம், பிரம்மாவுக்கு தான் இதுல பட்சணம்னு சொன்ன அப்படி இல்லை. ஹோதாவுக்கு இதில் பட்சணம் உண்டு. காரண நிர்தேச அகாரணபாவா. ஹோதாவுக்கு பட்சணம் பண்றதுக்கு என்ன ஒரு காரணமோ அந்த காரணம் இருக்கு, அதனால அவன் பட்சிக்கணும். இந்த சோமரசம் இருக்கு, இதை யாகம் பண்றதுக்கும் அவன் தானே பகிஷ்காரம் பண்ணியிருக்கான்.
அப்ப வஷட்காரம் பண்ணினால் அந்த சேஷத்துல எந்த யாகத்துக்கு அவன் வஷட்காரம் பண்ணினானோ அந்த யாகத்துடைய சோமசேஷ பக்ஷணத்துக்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு. அந்த நிமித்தம் இருக்கிறதுனால அந்த வஷட்கர்த்தாவுக்கு இதில் பக்ஷணம் உண்டு. சாத்வா காரண பாவா. அப்ப விசேஷமான சமாட்சை இருக்குன்னு சொன்னோம். கோதாவுக்கு அந்த மாதிரி பிரம்ம தமசனான்னு சொல்ற மாதிரி கோதாவுக்கு இந்த விஷயத்தை சொல்லலையே, அவசியமே இல்லை என்றார். அனிர்தேச சமசானாம் கர்த்து தத்வஜனத்வா. இத மாத்திரம் சொல்லியிருக்கா. சமசானாம் இந்த சமசத்துல உள்ள சோமரசத்தை இந்த பிரம்மாதான் குடிக்கணும்னு சொல்லியிருக்கா? சொல்லல. இந்த சமசத்துக்கு பிரம்மாவுடைய சமசம்னு பேருன்னு தான் சொல்லணும். பேரை வச்சுன்னு நீங்க கல்பிக்கிறேன். இதுக்கு மேல நீங்க கல்பனை பண்றேன் என்ன ஒரு சம்பந்தம் இருக்கலாம்னு சொன்னா இந்த பாத்திரத்துல உள்ள ரசத்தை அவர் குடிக்கணும் அப்படிங்கிறது அதுதானே. அதனாலதான் பிரம்மசமசம்னு பேரு. அதனால நேரடியா பிரம்மா அந்த இதுல பக்ஷணம் பண்ணணுங்கிறது நேரடியாக சொல்லலே. சமசானாம் கர்த்துகு அனிர்தேசா. நிர்தேசோ நாஸ்தி. ஆமா ஆமா பேர் வச்சிருக்கேன். இவன் பக்ஷணம் பண்ணணும்னு நேரடியா அந்த வார்த்தை சொல்லல. சொல்லல. இந்த சமசத்தே பிரம்மா பிரம்மா சம்பந்தம் அப்படின்னுதான் சொல்லி. ஆனால் வஷட்காரத்துல அப்படி இல்லை. வஷட்கர்த்துக்கும் பிரசம பக்ஷா. அந்த வஷட்காரம் பண்ணினவன் பக்ஷிக்கணும்னு நேரே சொல்லியிருக்கு பாரு. அந்த பக்ஷணம் சொல்லியிருக்கு. இங்க வெறும் பேரு தான் இருக்கு, பக்ஷணம் பண்ணணும்னு சொல்லல. ஆனா இந்த பேரை வச்சுன்னு நீங்க கல்பிக்க வேண்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெண்டுமே சமானமாக ரெண்டு சாஸ்திரமும் ஆயிடுச்சு. அதனால இது விகல்பம் இல்லை, சமுச்சயம். அதனால ரெண்டு பேருக்கும் பக்ஷம் வரும். ரெண்டு பேருக்கும் பக்ஷம் வரும்போது விகல்பமா வச்சுக்கலாமே, நடுப்புற ஒருத்தர் இவனாவது அவனாவது யாராவது ஒருத்தர் பட்சிக்கலாமே. அதுக்கு அவர் திருப்பி சமாதி சொல்றார், விகல்பம் இல்லை, இங்க ரெண்டு பேருமே பட்சிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறது சொல்றதுக்கு அடுத்த சூத்திரம் சமசேஷான்ய தரிசனா. இது ஒரு அந்நியார்த்த தரிசனத்தை வச்சு கண்டுபிடிக்கிறானா? இது சமசாதி பிரிவுகள்னு சில பேர் அவ ஹோமம் பண்றதுக்காக எடுத்துக்க. அவ ரித்துக்கு இல்லை. அப்பப்போ அவ யார வேணுமோ அவளை வித்தியார்த்திகள் மாதிரி பசங்களே எடுத்துக்கான். அவ அந்த சமசத்துல இருக்கிற சோமரசத்தை ஹோமம் பண்ணிட்டு வரணும். ஆனா அவ பட்சம் கிடையாது, பட்சணம் கிடையாது. அவ என்ன பண்ணணுமா? சமசாத்பரியவே பிரயச்சதி. சமசாத்பரியவே அவளுக்கு அந்த சமசங்களை கொடுக்க வேண்டியது. தான் சகா வஷட்கர்த்தரே ஹரதி. வஷட்காரம் பண்ணின ஹோதாவுக்கு அந்த ஹரத்தினா கொடுக்குறான்னு அர்த்தம். இங்கெல்லாம் தன் கையில இருக்கக்கூடிய அந்த சோம பாத்திரத்தை, சேஷ பாத்திரத்தை ஹோதாவுக்கு கொடுக்க வேண்டியது. சாரே சமசாத்பரியம் இப்படின்னு சொல்லியிருக்கு. இவன் கையில இருக்கக்கூடிய இந்த பாத்திரத்தை எதுக்காக ஹோதாவுக்கு எடுக்கணும்? அதுல அவன் பக்ஷணம் பண்ணணுங்கிறதுக்காகத்தானே இல்லையா? அப்ப இதுல இருந்து என்ன ஆச்சு? அந்த சமசத்துல ஹோதாவுக்கு பக்ஷணம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு பாருங்க. இவன் சமசாத்பரியுமானவன் தன் கையில இருக்கக்கூடிய சோமத பாத்திரத்தை சமசத்தை ஹோதாவுக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொன்னதுனாலேயே வெறுந்து கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது பக்ஷணத்துக்காக தான் கொடுக்கறது. அதை தீனி சொன்னான். அப்ப அவனுக்கு அதுல பக்ஷணம் உண்டுன்னு தெரியுது. அதே சமயத்துல சமாட்சியை கொண்டு மற்ற ருத்துக்களுக்கும் அதுல பக்ஷணம் உண்டுன்னு தெரிகிறது. ஆகையால சமுச்சயம், விகல்பம் இல்லை. ரெண்டு பேருமே பக்ஷணம் பண்ண வேண்டியதான். அதுல அவ பங்கு போட்டு பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா அல்பம் பக்ஷயத்துல வாக்கியம் இருக்கு. அல்பம் பக்ஷயம் எல்லாத்தையும் அது ரொம்ப கரெக்டா நாம சொல்ல முடியாது. அதனால அவ உறிஞ்சும் போது எவ்வளவு வாயில வருதோ அதுல அவ அல்பம் பக்ஷயம் முடிஞ்ச அந்த இடத்துல இல்லை. இதுதான் சமசேக்கு அந்நிய தரிசனா. அந்த சமசத்துல இன்னொருத்தனுக்கும் பக்ஷணம் இருக்குங்கிறதுக்கு இந்த இது பிரமாணம். இப்ப அதே பத்தின இன்னொரு விசாரம். இப்ப ஒரே பாத்திரத்துல அநேக ருத்துக்கள் பக்ஷணம் பண்ணணுங்கிறது வந்துருச்சு இல்லையா? இப்ப யாரு முதல்ல பக்ஷணம் பண்ணணும்? இந்த பிரச்சனை இவர் கேட்டாரு. ஏதான் அங்க பூர்வபக்ஷம் ஏக பாத்திரே கிரமாத் அத்வர்யு பூர்வோ பக்ஷயே. அத்வர்யு தான் முதல்ல பக்ஷிக்கணும். இன்னொன்னு அதுல யுக்தி இருக்கு. யாரு கையில பாத்திரம் இருக்கோ அவளாலதான் அதை பக்ஷிக்க முடியும். அத்வர்யு ஹோமம் பண்ணிட்டு இருந்தா அத்வர்யு கையில தான் அந்த பாத்திரம் இருக்கும். இப்ப அத்வர்யு பக்ஷணம் பண்ணாமல் கோதா முதல்ல பக்ஷணம்னா முதல்ல இந்த பாத்திரத்தை ஒரு தடவை அந்த கோதாவுக்கு கொடுக்கணும்.
கொடுத்துட்டு அவர் பக்ஷணம் பண்ணி நடக்கும்போது திருப்பி வாங்கிட்டு இதை அர்ச்சனை பண்ணணும். கையில இருக்கிற பாத்திரத்தை அவன் தான் முதல்ல பக்ஷணம் பண்ணிட்டு கொடுக்கறதுல தானே லாட்டவம். அவருக்கு கொடுத்து பக்ஷணம் பண்ணிட்டு மறுபடியும் வாங்கி பக்ஷணம் பண்றதை விட இவர்கிட்ட இருக்கும்போது இவர் பக்ஷணம் பண்ணிட்டு அவருக்கு கொடுக்கறது தான் தேவை. அதனால ஏக பாத்திரே, ஒரே பாத்திரத்தில் பல பேர் பக்ஷணம் பண்ண வேண்டிய அந்த சமயத்துல அத்வன்ய பூர்வோ பக்ஷையே, ஏன்னா அவன் கையில பாத்திரம் இருக்குங்கிறது யுக்தி. சித்தாந்தம் போதாவா மந்திரவர்ணா, அது கையில பாத்திரம் இருக்குங்கிறது விஷயம் இல்லை. போதாதான் முதல்ல பக்ஷணம் பண்ணியாங்க. பாத்திரம் இருக்கு, யோகியதை இருக்கு, பக்ஷணமும் பண்ணலாம். ஆனா இவன் முதல்ல பக்ஷிக்க கூடாது. இதை முதல்ல ஹோதாவுக்கு கொடுத்து அந்த ஹோதா பக்ஷணம் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி வாங்கி அப்புறம் தான் பக்ஷிக்கும். அதுக்கு மந்திரம் இருக்கு. கோதுஷ்டி பூர்வே ஹவிரத்தியமாசத்தான்னு ஒரு மந்திரமா. அதாவது ஹோதாவை போல ஹோதாவை திருஷ்டாந்தமாக கொடுக்கிறது. ஹோதாவுக்கு முதல்ல வந்து பக்ஷிக்கிறானோ அதை போல அப்படின்னு வேற ஒண்ணு சொல்லியிருக்கேங்க. இது போருமே திருஷ்டாந்தத்துல சொல்லியிருக்கிறது. ஓதேவன பிரதம பாகின்னு இன்னொரு மந்திரம். ஓதாயத்து முதல்ல குறிச்சு நம்ம பண்றானோ அந்த மாதிரி முதல்ல என்ன ரட்சணம் பண்ணு அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்றான். இதுல இருந்து அந்த போதாரா முதல்ல ரட்சணம் பண்றாங்கிறது மந்திரத்துல தெரியறதுனால இவன் கையில பாத்திரம் இருந்தாலும் அதை அவன்கிட்ட குறித்து ஓதேவ ஓதா இவ, அது இவார்த்தத்தை வாசத்தம் கூட இருக்கலாம். ஓதேவான்னு இருக்கு இதுல, ஓதேவான்னு இருக்கு. வா இல்லை இதுல. சூத்திரத்துல வா சப்தம் ஏவாங்கிற அர்த்தத்துல வரும். இந்த சூத்திரத்துல வான்னு போட்டா சித்தாந்தத்தை நிரூபணம் பண்றது. அதாவது தூணு போடுறது ஏன் சூசப்தம் மாதிரி இந்த வாசகம் ஆமா. ஆனா மந்திரத்துல போதாவா இல்லை. மந்திரத்துல ஓதேவன பிரதம பாடி மந்திரம் எடுத்திருக்காரு பாருங்க. ஓதா இவ, அந்த ஓதா இவ பிரதமகான்னு சொன்னாலே அவனுக்கு பிரதம பக்ஷணம் இருக்குங்கிறது தெரிஞ்சது. இங்க மந்திரத்தை வச்சுன்னு சொன்னார். வச்சனமே இருக்குன்னு இன்னொன்னு சொல்றாரு. வச்சனாச்ச ஓதா பிரதமகான்னு சொன்னா முதல்ல பக்ஷிக்கிறதுனாலதான். அது மாதிரி வச்சனாச்சன்னு சொன்னார். வச்சனம் வஷட்கர்த்து பிரதம பக்ஷான்னு சொல்லி வஷட்காரம் பண்ணினவன் முதல்ல பக்ஷிக்கணும். அதனால இந்த யாகத்துல வஷட்காரம் பண்ணின போதாதான் முதல்ல பக்ஷிக்கணும். அதான் பாத்திரத்துல உள்ள ரகத்தை முதல்ல பக்ஷிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஹோமம் பண்ணின அத்தர்வதை பக்ஷிக்கணுங்கிறது தெரிவிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு யுக்தி சொல்றார். காரணானு பூர்வியாச்ச, இந்த பக்ஷணத்துக்கு என்னென்ன நிமித்தம் சொன்னோமோ அந்த நிமித்தம் கூட கிரமமாக வருது. பக்ஷணத்துக்கு நிமித்தம் பாருங்க, முதல்ல வஷட்காரம் சொன்னேன், அப்புறம் ஹோமம், அபிஷேகத்தோடு சேர்ந்த ஹோமம், சமாட்சிய விட்டுத்தலுங்க. இங்க அத்வரியம் முதல்ல பண்றதா போதா முதல்ல பக்ஷிக்கிறதான்னு தான் நமக்கு சந்தேகம். போதாதான் முதல்ல வஷட்காரம் சொன்னா அதுக்கப்புறம் தான் அத்வரிய ஹோமமே பண்ணிருக்கோம். வஷட்கரதே இது போட்டி. அப்ப வஷட்காரங்கிற நிமித்தம் யாருக்கு முதல்ல வந்தது? அது அதாவது போதா வஷட்காரம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இவன் ஹோமம் பண்ணிட்டான். அதுக்கு ஔஷதி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹோமம். அதனால வஷட்காரங்கிற நிமித்தம் முதல்ல வந்தது, இந்த ஹோமங்கிற நிமித்தம் பச்சாத். அதனால அந்த கிரமத்துல முதல்ல வஷட்கார நிமித்தமான பட்சணத்தை அவன் பண்ணிக்க வேண்டியது, அப்புறம் ஹோமத்துக்கான பட்சணத்தை பண்ண வேண்டியது. இதுதான் காரணம். ஆணுபூர்வியாச்ச, ஆணுபூர்வின கிரமம், ஆணுபூர்வம். இந்த பட்சணத்துக்கு காரணமான நிமித்தங்கள் கிரமமாக வந்திருக்கிறதுனால அதே கிரமத்தில் பட்சிக்க வேண்டியது. அப்போ ஹோதாதான் முதல்ல பட்சிக்கணும். இது வந்து இதாயிடுது. யாரு முதல்ல பட்சிக்கணும்? இதுக்கப்புறம் சண்டை வராம இருக்கணுங்கிறதுக்காக அனுமதி வாங்கிட்டாங்க. அடுத்த வச்சனா ஒரே பாத்திரத்துல இப்போ அனுமதி பட்சிக்கிறாரோ அப்போ வந்து அந்த இடத்துல இன்னொரு அதுக்கப்புறம் பட்சிக்கக்கூடிய ரிசுக்கள் கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்து செய்யணும். பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அனுமதி வேண்டியது. பாக்கி இன்னொரு அடுத்தபடி யாரு பண்ண போனா அவங்ககிட்ட இந்த மாதிரி நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி அப்புறம் அதுக்கு வச்சனா சொன்னார். நாரபகவத்தேன சோம பாதவியகான்னு வச்சனம் இருக்கு. அதாவது அவனுடைய அனுமதி இல்லாமல் இவன் சோமபானம் செய்யக்கூடாது. அவனுக்கும் அனுமதி கொடுத்தே ஆகணும்னு நியமம். கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? அதனால வச்சனாத் அனுஜாத பக்ஷணம்.
அப்ப வச்சனாத அனுஜாத பக்ஷணத்துல ஒரு சில விஷயம் நான் கொடுக்குறேன்னு லௌகிகமான வாக்கியத்தினால அந்த அனுஜையை வாங்கிக்க அனுமதியை வாங்கலாமா அல்லது அந்த மந்திரத்தை சொல்லித்தான் வாங்கணுமா? இது விசாரம். அவன் இது திருஷ்ட பலன் தானே, அவன் சண்டை போடாமல் இருக்கணுங்கிறதுக்காக நாம அவனுடைய அனுமதி வாங்கிக்குவான்னு சொன்னா லௌகிகமா இருந்தா என்ன, இதா இருந்தா என்னன்னு கூறுவது கிடையாது. ததுபகூத அனுஜாபயே லிங்கா, அந்த உபகூத உபஸ்வயஸ்வான மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லித்தான் அனுஜை வாங்கணும். ஏன்னா லிங்கா அதுக்காக இந்த மந்திரமே வந்து, ஏன்னா இந்த மந்திரம் வேண்டாது. லௌகிக வாக்கியத்தை வச்சுட்டு அனுமதி வாங்கி பிரச்சனை பண்ணிட்டா இந்த மந்திரத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மந்திரம் இருக்கிறதுனால நிவர்த்தவே லௌகிகமான வாக்கியம் அந்த வீடு இந்த மந்திரத்தை சொல்லிதான் வாங்கணும். இதுல உபகூதகா உபஸ்வயஸ்வான்னு 2 பதங்கள் இருக்கு. இதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா உபஸ்வயஸ்வா அப்படின்னு சொன்னா அனுமதி கொடு அப்படின்னு. உபகூதகா அப்படின்னா நீ அனுமதிக்கப்பட்டவன் ஆனாய் அப்படின்னு ரொம்ப உபகூதகா. ஆனா மந்திரத்துல வித்தியாசமா இருக்கு. அவன் உபகூதகான்னு இருக்கு, அப்புறம் உபஸ்வயஸ்வா இருக்கு. இந்த இடத்துல கிரமத்தை மாத்திக்கணும்னு சொல்றோம். ஏன்னா அர்த்த கிரமம் பாஷ்கிரமம் அப்படி இருந்தாலும் உபகூதகாங்கிறது அப்புறம் வர வேண்டியது. உபஸ்வயஸ்வா ஏன்னா இவன் அனுமதி கேட்டு அவன் அனுமதி கொடுக்கணும். உபகூதகாங்கிறது அனுமதி கொடுக்கறத பத்தி சொல்றதா இருக்கு. இந்த உபஸ்வயஸ்வா அனுமதியை கேட்கறதா இருக்கு. அதனால இந்த இடத்த கொஞ்சம் முன்னாடி பின்னாடி பண்ணிக்க வேண்டியிருக்கு. அது வந்து ஒண்ணு பிரதிவச்சனம். உபகூதகாங்கிறது பிரதிவச்சனமா, உபஸ்வயஸ்வங்கிறது இது வாங்குறது. பிரதிவச்சனம்னா இவன் சொன்னா அவன் பதில் சொல்லணுமா இல்லையா? ஆனா உபஸ்வயஸ்வன்னா இவன் சொல்லணும், உபகூதகான அவன் சொல்லணும். உபகூதம் இந்த மாதிரி சொல்லணும்னு அடுத்த இருக்கிறது தத்திர பிரதிவச்சனம். அதாவது உபகூத உபஸ்வயஸ்வன்னு சேர்ந்த வாரத்துல படிச்சிருக்கேங்கிறது 2 சேர்ந்து ஒரே மொத்தம் கிடையாது. உபஸ்வயஸ்வங்கிறது தான் இவன் அனுமதி பிரார்த்தனை, அனுமதியை கேட்கறது. உபகூதகாங்கிறது அதுக்கு பதில். அதனால இது 2 பிரிப்பு அது அது மந்திரத்துக்குள்ளேயே வருது. அக்ஷேகி மாவிஷம் தத்திர ஏததேவ பிரதிவச்சனம் இதாயிடுச்சு. அப்புறம் ததேக பாத்திராணாம் சமவாயாத். தது ஏகபாத்திராணம்னா ஒரே பாத்திரத்துல போஷணம் பண்ற ரித்துக்கள் எல்லாம் ஏகபாத்திராணி. ஏகபாத்திரம்னா பாத்திரம் இல்லை, ஒரு பாத்திரத்துல எத்தனை போஷணம் பண்றாளோ அவெல்லாம் ஏகபாத்திராக அப்படின்னு. வெவ்வேறு பாத்திரத்துல பண்றதா இருந்தா வேற. இப்ப வந்து இந்த அனுமதி யார்கிட்ட வாங்கிக்கணும்? இந்த ஏக பாத்திரத்திலேயே இன்னொரு ரித்து இருப்பனே அவள்கிட்ட தான் அனுமதி வாங்கணுங்கிறது. அதுவும் ஒரு அர்த்தம். இன்னொரு தங்கி பாத்திரம் பானம் பண்ணக்கூடியவங்க கிட்ட போய் நாம இதுக்கு அனுமதி வாங்கணும் இந்த சேஷத்துக்காக. அதனால அந்த அனுஜானம் இருக்கே அது ஏக பாத்திரானா. அநேகருக்கு பண்ணும்போது அப்புறமா வரக்கூடிய ரித்துக்கு கிட்டேன்னு அதுவும் சேர்த்துக்கணும். இப்படி இருக்கிறதுனால இவன் வந்து நான் எஜமானத்தை அனுசரிச்சு வாங்கிட்டாச்சு நான் குடிக்கிறேன் அப்படின்னு குடிக்க முடியாது. இந்த பாத்திரத்துல சாப்பிடக்கூடிய இன்னொரு ரித்துக்கிட்ட தான் அவன் அனுமதி வாங்கிக்கணும். இந்த தீர்மானம் தான் சமவாயா. சமவாயம்னா அதுலதான் விரோதம் ஏற்படுறது. அனுமதி வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் அதுல தான் ஏற்படுறது. இவ்வளவு தூரம் ஒரு விதமான விசாரம். இதுக்கு மேல இன்னொரு விசாரம். இந்த ஜோதிஷ்டோமத்துல நிறைய கிரகங்கள்ல ரிது கிரகங்கள்னு சிலது. ரிது கிரகங்கள் மதுஷ்ட மாதவஷ்ட வாசந்திகா விருத்துன்னு வருது இல்லையா? இந்த மது மாதவகா இது எல்லாத்துக்குமே சரி ஒரு 12 கிரகங்கள். அந்தந்த ரிது 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 கிரகம்னு அதுக்கு பேரு. அந்தந்த இதுக்காக போகணும். இதுல அநேகமா இந்த யாஜ்யா மந்திரங்கள்லாம் போத்திருக்கணும் தான். ஆனா ஏதோ ஒரு யாகத்துல மாத்திரம் எஜமானத்த யாஜ்யான்னு விகல்பமாக சொல்லப்படும். அதாவது யாஜ்யா மந்திரத்தை சாதாரணமா ஹோதாதான் பண்ணுவாங்க, எஜமானம் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கிரகத்துல ரிது கிரகத்துல விகல்பமாக
அதுவும் விகல்பமாக எஜமானன் யாஜ்யாமந்திரத்தை படிக்க வேண்டியது சொல்லியிருக்காங்க. இது ரிதுயாஜ்யான்னு சொல்றது. இந்த இதுல இப்ப வஷட்காரம் யாரு பண்றா? யாஜ்யாமந்திரம் யாரு சொல்றானோ அவன் தானே வஷட்காரம் பண்ணுவான். இப்ப வஷட்கர்த்தா எஜமானன் ஆயிடும். சாதாரண போதாக வேண்டியவன் இப்ப இந்த கிரகத்துல எஜமானன் ஆயிடும். இப்படி சொல்லும் போது எஜமானன் தான் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். வஷட்கர்த்திரு பட்சங்கிறதும் எஜமானனுக்கு தான் இங்க வரும் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கக்கூடிய அதிகாரம். இதுல விசாரம் என்ன பண்றாருன்னு சொன்னா, யாஜ்யை தானே அவனை பண்ண சொல்லிருக்கு, வஷட்காரத்தை அவனை பண்ண சொல்லலையோ. யாஜ்ய வேற வஷட்காரம் வேற. யாஜ்யா மந்திரத்தை படிச்சது அவன் நிறுத்த வேண்டியது, வஷட்காரத்தை ஹோதா சொல்ல வேண்டியது. இப்படி வச்சுட்டோம்னா வஷட்கர்த்த பிரதம் பட்சமான அவனுக்கு தானே வரும்னு ஒரு பூர்வபக்ஷம் பண்றான். இது ஜோதிஷ்கோமத்துல சாதாரணமா சொல்றார். யாஜ்யாபனையே நாபனீதோ அக்ஷா பிரவரவது. இந்த எஜமானத்து யாஜ்யா அப்படின்னு சொல்லி இந்த யாஜ்யா அபனய மாட்டான். அதாவது ஹோதாவுக்கு சேர்ந்து இந்த யாஜ்யாவை பிடிச்சி எஜமானனுக்கு கொடுக்கவே இல்லையா? அப்படியானால் இந்த ஹோதாவுக்கு அந்த வஷட்காரம் பண்ணினத்துக்காக வரக்கூடிய பட்சத்தையும் இங்கேருந்து எஜமானனுக்கு அபநயனம் பண்ணி கொடுக்குமா கொடுக்காதா? இது விசாரம். விசாரம் சரிதானே? யாஜ்யாபனையே பூர்வபக்ஷ சூத்திரம் ந அபநீதோ அக்ஷா. யாஜ்யதான் இங்கேருந்து எஜமானன் கிட்ட போயிருக்கே தவிர இவனுடைய பக்ஷணம் அங்க போகாது. இவன் தான் பக்ஷிக்க வேண்டியது, ஹோதாதான் பக்ஷிக்க வேண்டியது. இல்ல பூர்வபக்ஷம் சொல்றான். திருஷ்டாந்தம் என்ன? பிரவரவத்து. இதுக்குன்னு ருதுயாஜ்யாவரணம் ஒரு பிரவர வரணம் இருக்கு. அந்த எஜமானுடைய அந்த ஹோதா அந்த பிரவரம்னு சொல்றோமே, அந்த ரிஷிகளுடைய நாமாக்களை சொல்லி ஒரு வரணம் பண்றது விசேஷமாக. அந்த பிரவர வரணம் எப்படி இதுக்காக எஜமானன் கிட்ட போகாதோ, ஹோதாவுக்கு தான் வரணமே தவிர யாஜ்யம் இங்க போனதுக்காக இந்த வரணத்தை எஜமானனுக்கு பண்றது வேண்டியது இல்லை இல்லையா? அதே போல யாஜ்யை அவன் சொன்னதுக்காக இந்த பக்ஷணமும் ஹோதாவை விட்டு எஜமானனுக்கு வராது, வந்து சேராது. வஷட்கர்த்தாங்கிற பேர் இருக்கேன்னு கேட்டா, எஜமானன் தான் இப்ப வஷட்காரம் பண்ணணும்னு சொன்னா எஜமானன் வஷட்காரம் பண்ண வேண்டாம், யாஜ்யை தான் அவனை பண்ண சொல்லியிருக்கு, வஷட்காரத்தை ஹோதாவே பண்ணிக்க வேண்டியது இந்த பூர்வபக்ஷத்துல வரும். பிரவரவத் எட்டு ரூபா காரணாதமா. எஷ்டான்னு சொன்னா இந்த யாஜ்யா மந்திரத்தை படிக்கிறவங்க, யாகம் பண்றவங்க அர்த்தம். இந்த சூத்திரத்துல யாஜ்யா மந்திரம் படித்தவனுக்குத்தான் இந்த பட்சம். ஏன் காரணாகமா? பட்சத்துக்கு காரணமான வஷட்காரங்கிறது இருக்கு, வஷட்கர்த்திருக்கும், அது அவனுக்குத்தான் வரும். யாஜ்யாமந்திரம் பண்ணினவன் தான் வஷட்காரம் பண்ணணுமா, இன்னொருத்தம் வஷன் பண்ணல. ஏன் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டால், யாஜ்யாயா அதி வஷட்கரோதி. யாஜ்யை சொல்லிட்டு அடுத்தபடியாக வஷட்காரத்தை பண்ண வேண்டியது, வஷட்ன பௌஷத்துன்னு சொல்ல வேண்டியது. பௌஷத்துங்கிறதுதான் வஷட்காரம். யாஜ்யை சொன்னவன், யாஜ்யா மந்திரத்தை சொன்னவன் ஏ எஜாமகேன்னு ஆரம்பிச்சு, ஏ எஜாமகேன்னு ஆரம்பிச்சு அது முடியறச்ச பௌஷத்து சொல்லணுமோ இல்லையோ, யாஜ்யா மந்திரம் சொல்றவன் தான் சொல்லணும். இப்ப எஜமானத்தை யாஜ்யாங்கிற வாக்கியம் யாஜ்யை தான் சொன்னான். ஏன்னா யாஜ்யை சொல்லிட்டு உடனே வஷட்கார சோழன் சொல்லியிருக்கேன் அவன் கேட்பான். யாஜ்யை சொல்லிட்டு உடனே வஷட்காரம் ஒண்ணு இதுதானே, இவன் முடிச்சிருக்கும் அவன் காத்துட்டே இருக்கணும். போட்டா வஷட்காரம் சொல்லிட்டா சரியா போச்சு. யாஜ்யாயாவே வஷட்கரோதி. அது நடுத்தர கோத்து இல்லாம வஷட்கரத்திற்கும் அங்கேயே இருக்குமே. இதுல அனவானம் வஷட்கரோத்தின்னு ஒண்ணு இருக்கு. அனவானம்னா மூச்சு வாங்காமல். இந்த யாஜ்யை சொல்லி முடிச்சுட்டு அந்த வௌஷத்து சொல்றதுக்கு நடுப்புற ஒரு கேப் இருக்கக்கூடாது, அதாவது மூச்சு வாங்கக்கூடாது. அவானனம்னு சொன்னா மூச்சு வாங்குறது, மூச்சை வாங்கி அதாவது ஒரே மூச்சில் சொல்லி முடிக்கணும். அப்படியான சத்துக்கு வராது இல்லையாது. ஒரே மூச்சில் சொல்றதுன்னா சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் இன்னொருத்தம் பண்ணாங்கன்னா சரியா வராது. அதனால இவன் யார் யாஜ்யை சொன்னானோ அவன் தான் வஷட்காரத்தை சொல்லணும். இங்க யாஜ்யா எஜமானன்னு சொன்னாங்க, எஜமானனுக்கே தான் வஷட்காரம் வரும். அப்படியானால் வஷட்கர்த்திருக்குங்கிற காரணத்தால வரக்கூடிய லட்சணமும் எஜமானனுக்குத்தான் அப்படின்னு கூடுறோம். இதுல மந்திரத்திலையா அந்த தேவதையை பத்தி அந்த அவசியம் இருக்கும். கூப்பிடுறோங்கிறது இல்லை, கூப்பிட்டு முன்னாடியே வச்சிருக்கோம். அதுக்கு ஆஹ்வானங்கிறது
ஏற்கனவே இருக்கு. ஏ இல்லாமையே இல்ல, ஆஸ்மானம் பண்ணி முதல்ல தேவதா வாகனம் இருக்கு. எல்லா தேவதையும் ஆவகா ஆவகா பண்றேன். ஆமா, இப்ப இந்த தேவதைக்காக இந்த சோமரசம் அப்படின்னு வந்து இந்த மந்திரத்துல பண்ணீங்க. அந்த தேவதைக்கு ஆமா, அதுதான் பிரதானம். அந்த மாதிரி இதை தீர்மானம் பண்ணிட்டா, ஆக எஜமானனுக்கு தான் இந்த பட்சம் அப்படின்னு தீர்மானம். பூர்வபக்ஷி ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தான், பிரவரவது அப்படின்னு. இந்த யாட்சியை சொல்லணுங்கிறதுக்காக இந்த ஹோதாவுக்கு எப்படி ஒரு பிரவரவரணம் பண்ணினோமோ, இந்த பிரவரவரணம் இங்கேருந்து கிளம்பி அங்க போறது இல்லை, எஜமானனுக்கு வருது இல்லை. அதே போல பக்ஷமும் வராது அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்லியிருந்தான். அதுக்கு இவர் பதில் சொல்றார் சூத்திரக்காரர், பிரவருத்தஸ்வா பிரவரஸ்ய அனபாய. இந்த பிரவரம் இங்கேயும் எனக்கு போகாது, ஏன்னா பிரவரம் ஆயிடுச்சு, இந்த வர்ணம் பண்ணி முடிச்சாச்சு. ஆனா வஷத்காரம் இன்னும் பண்ணல, இது ஜாத்தியை பண்ணிட்டு அப்புறம் தானே வரப்போறான். அதனால இந்த வஷத்காரத்துக்கு திருஷ்டாந்தமாக அது சொல்லக்கூடாது, அது பிரவருத்தம் ஏற்கனவே பண்ணி முடிச்சாச்சு, அது இங்கேருந்து கிளம்பி அங்க போகாது, நம்ம பண்ண வேண்டியதுதான் இங்கேருந்து அங்க போகும். பிரவரஸ்ய அனபாய, அபநயனம் கிடையாது. ஹோதாவுகிட்டேந்து பிரவரவரணத்தை எடுத்து எஜமானனுக்கு கொடுக்குறோங்கிறது கிடையாது. யாஜ்யாவோடு சேர்ந்து அவன் அப்புறமா செய்ய வேண்டிய வஷத்காரம் செய்து பக்ஷணமும் அதே மாதிரி. இன்னமும் பக்ஷன் தான், பக்ஷண விசாரணை.